பிறந்த குழந்தைகள முத்தமிடுறது சரியா? அதனால அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஏற்படாதா? அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. பொதுவா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வரும்பொழுது, அவங்கள வந்துட்டு முத்தமிட்டு கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சுகாதாரத்துறையில இருந்து சொல்லியிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா கை வச்சு நம்ம வந்துட்டு முத்தமிடலாம். இல்ல வந்து ஒரு குட்டி ஹக் பண்ணலாம். ஆனா வாயால வந்து குழந்தைங்கள வந்து முத்தமிடக்கூடாது. பிகாஸ் நம்மலாம் வளர்ந்தவங்க. நம்ம கிட்ட இருந்து எக்கச்சக்கமான கிருமிகள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா பொறந்த அந்த ஒரு குழந்தைக்கு பரவறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் அது வந்து கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைகள நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா, முத்தமிட்டு தயவு செஞ்சு கொஞ்சாதீங்க. ஏன்னா, முத்தமிட்டு கொஞ்சுறதுனால ஹெர்பஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்துட்டு பெரியவங்க கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு பரவறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெர்பஸ் அப்படின்ற வைரஸ் வாய் மூலியமா பரவக்கூடிய ஒரு வைரஸா பார்க்கப்படுது. இந்த வைரஸ்னால குழந்தைங்களுக்கு காய்ச்சல், ஜலதோஷம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஒரு குழந்தைய கொஞ்சணும் அப்படின்ற வரும்பொழுது கன்னத்திலயோ, வாயிலயோ, நாசிலயோ நீங்க முத்தமிடுறீங்க அப்படின்னாக்கா, பெரியவங்க கிட்ட இருந்து சில பல நோய்கள், சில பல வைரஸ் இதெல்லாமே பரவறதுக்கான சான்சஸ் அந்த குழந்தை அது வந்து அப்பதான் ஜஸ்ட் பார்ன் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்காது. அவங்க ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஜைலா இருப்பாங்க. அவங்களுக்கு போய் முத்தத்த குடுத்து தான் நீங்க பாசத்த வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி வேற என்ன மாதிரி என்னுடைய பாசத்தையும், அன்பையும் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கட்டி அணைக்கிறது மூலியமா கூட நீங்க வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஜஸ்ட் ஸ்மைல் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆறுதலா நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணா கூட வந்துட்டு போதும். ஆனா முத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. காய்ச்சல், தொண்டை வலி, ஜலதோஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுமேவும் இப்படி முத்தமிடுறதுனால குழந்தைகளுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பெரியவங்க குழந்தைங்கள முத்தமிட்டு கொஞ்சம் வேணாம் அப்படின்றது தான் சுகாதாரத்தின் அடிப்படையில அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. இத பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.